அனுமன் பஞ்சமுக ஆஞ்சநேயராக உருவெடுத்தது ஏன்? ராமதூதரான ஆஞ்சநேயருக்கு பல பெயர்கள் உண்டு. வாயுபுத்திரன், கேசரி மைந்தன், மாருதி, அனுமன், சொல்லின் செல்வன், சுந்தரன் என பல பெயர்களில் அவர் அழைக்கப்படுகிறார். ராமாயண காவியத்தின் முக்கிய கதாபாத்திரமே அவர்தானே. சில கோவில்களில் அனுமர் பஞ்சமுகத்துடனும் காட்சி கொடுத்து அருள்பாலிப்பதை கண்டிருக்கிறோம். அவர் பஞ்சமுகத்துடன் காணப்படுவது எதனால்? காரணமில்லாமல் காரியமில்லையே. உலகின் தலை சிறந்த வீரனான தன் மகன் இந்திரஜித்தின் இறப்பினாலும் படைகளின் தோல்வியாலும் கவலை கொண்ட ராவணன் தன்னுடைய சகோதரனான அகிராவணனிடம் இதை பற்றி கூறினான். தான் நிச்சயம் ராமனையும் லக்ஷ்மணனையும் கடத்திச் சென்று பாதாள உலகத்தில் சண்டி தேவிக்கு பலியிடுவேன் என்று வாக்களித்தான். ஆனால் வீரமும் விவேகமும் நிறைந்த அனுமனை மீறி அகிராவணனால் ராவணனையும் லக்ஷ்மணனையும் கடத்த முடியவில்லை. அதனால் தந்திரத்தை கையாண்டார். விபீஷணன் உருவத்திற்கு மாறினான் அகிராவணன். ராவணனையும் லக்ஷ்மணனையும் மயக்கத்தில் ஆழ்த்தி பாதாள உலகத்திற்கு தூக்கி சென்றான். சற்று தாமதமாக விபீஷணன் மூலம் விவரமறிந்த அனுமன் தான் ஏமாற்றப்பட்டது மட்டுமின்றி ராமனை கடத்தி சென்றதினாலும் கடும் கோபமடைந்தார். அகிராவணனை கொன்று ராமனை மீட்பேன் என வானரப்படைகளுடன் பாதாளம் புறப்பட்டார். பாதாள உலகின் வாயிற்காப்பாளனாக மகரத்வஜன் பொறுப்பேற்றிருந்தான். அனுமானை வணங்கிய மகரத்வஜன், அனுமானை, நான் அகிராவணனின் சேவகன், வீர அனுமானின் புத்திரன். தாங்கள் யார் என்றான். தனக்கு திருமணமே ஆகவில்லையே, புத்திரன் எப்படி இருக்க முடியும் என குழம்பினார் அனுமான். ஆனால் மகரத்வஜனின் ஆணித்தரமான பதிலில் எப்படி சாத்தியம் என்பதை தன் ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்டார். ராவணனால் அனுமானின் வாளில் மூட்டப்பட்ட தீயானது இலங்கையையே தீக்கிரையாக்கியது. அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாத அனுமர் பெரிய நீர்நிலையில் மூழ்கி உஷ்ணத்தை குறைத்து கொண்டார். அப்பொழுது உஷ்ணத்தால் வெளிவந்த உயிரணு மகர் என்னும் பெண் மச்சத்தின் உடலுக்குள் சென்றது. மகர் கருவுற்று ஒரு புத்திரனை ஈன்றது. அவனே மகரத்வஜன். தன் மகன் என்பது உண்மைதான் என்று அறிந்து கொண்ட அனுமன் தான் மகரத்வஜனின் தந்தையாகிய அந்த அனுமன் என்பதை கூறி நடந்த விவரங்களை எடுத்துரைத்து பாதாள அரண்மனைக்கு வழிவிடுமாறு கூறினார். நீங்கள் என் தந்தையானாலும் என்னால் உங்களை அனுமதிக்க முடியாது. ஒன்று என்னுடன் போர் செய்யுங்கள் அல்லது திரும்பி செல்லுங்கள் என்றான். வேறு வழியின்றி தந்தையும் மகனும் போரிட்டனர். மிக தீவிரமாக நடந்த சண்டையில் யார் வெல்வர் என வானரப்படை பயந்தது. அனுமன் தன் பலத்தை பல மடங்காக்கி இறுதியில் மகரத்வஜனை தோற்கடித்தார். அனுமன் தனியாக பாதாள அரண்மனையின் உள்ளே சென்றார். அகிராவணனை கண்டதும் கோபத்தில் பலவாறு தாக்க முற்பட்டார். எவ்வளவு முயற்சித்தும் மாயைகளை உடைத்து அகிராவணனை வெற்றி கொள்ள முடியவில்லை. அகிராவணனது சக்தியை உடைக்க ஒரே வழி 5 திசைகளில் உள்ள வெவ்வேறான விளக்குகளை ஒரே நேரத்தில் அணைப்பது மட்டுமே என்று அறிந்து கொண்டார். அச்சமயமே அனுமன் பஞ்சமுக ஆஞ்சநேயராக அனுமன், நரசிம்மம், வராகம், ஹயக்ரீவர், கருடன் உருவெடுத்து 5 திசைகளில் உள்ள விளக்குகளை ஒரே சமயத்தில் அணைத்தார். அடுத்த கணமே அகிராவணனின் மாயா சக்தி குறைந்தது. ஒரே வீச்சில் அவன் உயிர் பறித்தார் ஆஞ்சநேயர். ராமனையும் லக்ஷ்மணனையும் மீட்டு விபீஷணனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றினார். ராமபக்தன் என்பதையும் நிரூபணம் செய்தார். பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு பல இடங்களில் கோவில்கள் அமைந்துள்ளன. இருப்பினும் மந்திராலயம் சமீபத்தில் உள்ள பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோவில் விசேஷமாக கருதப்படுகிறது. காரணம் என்ன? ஸ்ரீ ராகவேந்திரர் இங்கே 12 வருட காலம் கடும் தவம் இருந்தார். அப்பொழுது ஸ்ரீ ஹனுமனின் பஞ்சமுகம், ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ வராகர், ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ கருட வாகனத்துடன் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆகியோர் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு இந்த தலத்தில் காட்சி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பிறகே ஸ்ரீ ராகவே மந்திராலயத்தில் ஜீவசமாதி அடைந்தார் என கூறப்படுகிறது. ஆஞ்சநேயர் பஞ்சமுகி எனும் இடத்தில் ஒரு பாறையின் மேல் சுயம்பு வடிவமாக எழுந்தருளியிருக்கிறார். 5 முகங்கள் கொண்டதால் பஞ்சமுகி என்பதே இத்தலத்திற்கு பெயரானது. கிழக்கு நோக்கி இருப்பது அனுமன் முகம், தெற்கு நோக்கி இருப்பது நரசிம்மர், மேற்கு நோக்கி இருப்பது கருடர், வடக்கு நோக்கி இருப்பது வராகர், உச்சியில் இருப்பது ஹயக்ரீவர். இம்முகங்கள் அறியப்படுத்துவது என்னவென்றால் 5 வகையில் இறை வழிபாடு செய்யலாம். இறைவன் நாமாவளி சொல்வது,
இறைவனை ஸ்மரித்துக் கொண்டே இருப்பது, இறைவனை கீர்த்தனைகள் மூலம் பாடி துதிப்பது, இறைவனிடம் யாசிப்பது, கடைசியில் இறைவனிடமே சரணாகதி அடைவது. பஞ்சமுகத்தில் உள்ள 5 முகங்களும் இந்த 5 நிலைகளை தான் குறிக்கிறது. அனுமன் ஜெயந்தி அன்று ஸ்ரீ அனுமன் சலீசா படிப்பது மிகவும் மேன்மையை தரும், பல மடங்கு பலனையும் தரும், வேண்டிய சௌபாகியத்தினையும் தரும். ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரம். ஓம் ஆஞ்சநேய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தன்னோ ஹனுமன் பிரசோதயாத்.